வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, சிலபஸில் எந்தெந்த டாபிக் இருக்கோ அதை 9th ஓல்டு புக்கில் ஒவ்வொரு இயலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இயலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாழ்த்து, திருக்குறள், திராவிட மொழிகள், மாமரம், எழுத்து இருக்குது. இது சிலபஸில் பார்த்திங்கன்னா வாழ்த்தும் திராவிட மொழிகள் மட்டும் நம்ம பார்த்தாவே போதும். ஓகேங்களா, இப்போ இந்த இயலில் நம்ம பார்க்க போகிறது வாழ்த்தும் திராவிட மொழிகளும். இப்போ வாழ்த்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப ராமாயணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கம்ப ராமாயணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நாம் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள். கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகேங்களா, கம்பு இருக்குது. இப்போ கோலெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கம்பில் பார்த்திங்கன்னா பாம்பு படுத்துட்ருக்கு, நாகம். ஓகேங்களா, அதை பார்த்து மயில் இந்த பக்கம் வெயிட் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் பாம்பு இருக்குது, இந்த பக்கம் மயில் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுமே, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ஒரு தேர் மேலே இருக்குது. ஒரு தேர் மேலே கம்பு இருக்குது. அந்த கம்பில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாகம் படுத்துட்ருக்கு. தூரமாக அந்த தேரில் ஹைட்டில் ஒரு மயில் உட்காந்துட்ருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கம்பர் அப்படி எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை பக்கத்தால் தேரெழுந்தூர் அங்கே பிறந்திருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா கம்ப ராமாயணம், ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம். ஓகேங்களா, 70ல் 2, ஒரு ஏர் 70, சிலை 70, அந்தாதியில் 2, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. ஓகேங்களா, அடுத்தது திருக்கை வழக்கம், கம்பராமாயணம். இந்த நூல்களை அவர் இயற்றியிருக்காரு. இவர் எங்கே அவைக்கள ஒன்று இவர் ஒரு இடத்துல அவைக்கள புலவராக இருந்திருப்பார். அவரை ஒருத்தர் ஆதரித்திருப்பார். ஓகேங்களா, இந்த 2 விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. இவர் ஆதரித்தது யாருன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டிருக்காரு. இவர் எவ்வாறு போற்றப்படுறாருன்னு பார்த்திங்கன்னா கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர், கம்பர், இப்படிலாம் போற்றப்படுறாங்க. இவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு தான் இவரோட காலம். நூற்குறிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்ப ராமாயணம் பார்த்திங்கன்னா ஒரு வழிநூலாக தான் இருந்திருக்கு. அப்போ முதல் நூலாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதியிருக்காங்க ராமாயணத்தை. அதை தழுவி தான் தமிழில் கம்பர் கம்ப ராமாயணத்தை எழுதியிருக்காரு. இவர் கம்பர் இந்த நூலுக்கு என்ன பேர் இட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராமாவதாரம்னு பேரிட்டிருக்காங்க. இதில் எத்தனை காண்டம் இருக்குன்னா 6 காண்டங்கள் இருக்குது. அதே இந்த காண்டம் பார்த்திங்கன்னா பாலகாண்டம். பால் கொண்டு போய் அயோத்தியில் ஊற்றும் போது ஆறி போச்சு. ஓகேங்களா, அப்போ அந்த ஆறி போனது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த கிட்கிந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணிலாம் விளையாடுறது. அப்போ அங்கே போய் ஊற்றிடுறாங்க, கிட்கிந்தா காண்டம். அப்புறம் அதில் விளையாடுறது யாருன்னா சுந்தரன். ஓகேங்களா, சுந்தரன்னா சின்ன பசங்களாம் போய் விளையாடுறாங்க. யுத்தம் வந்திருக்கு. ஏன் எங்கள் பசங்க மட்டும் விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யுத்தம் வந்திருக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இந்த 6 காண்டங்கள் இருக்குது. இப்போ இந்த லெசனில் என்ன காண்டம் கொடுத்தாங்க? பால காண்டத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப ராமாயணத்தில் பால காண்டத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு கம்ப ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் முதல் பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகம் யாவையும் அப்படின்னா உலக உயிர்கள் அனைத்தையும், தாமுல வாக்களும் நிலை பெறுதலும் நீக்கலும் அப்படின்னா படைத்தது, காத்தது, அழித்தல், அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாமல் புரிபவர் யாருன்னா இறைவர் தான். இந்த உலக உயிர்கள் படைக்கிறாங்க, காக்கிறாங்க, அழிக்கிறாங்க. இந்த எல்லாத்தையுமே பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன். அவர் நமக்கெல்லாம் தலைவர். ஓகேங்களா, அவர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் தலைவர்.
அழகிலா விளையாட்டுடை. இந்த விளையாட்டெல்லாம் செய்கிறவர் யாருன்னா இறைவன். அவர் யார்? நமக்கு தலைவர். அத்தகைய இறைவரை நாம் அடைக்கலமாக பற்றுவோம். நாம் என்ன அவருக்கு ஒன்று அடைக்கலம், எந்த விஷயம் நீ பார்த்துக்கோ ஆண்டவா அப்படின்ட்டு நம்ம அடைக்கலம் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கள், உலகம் யாவையும் தாமுள்ள வாக்களும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. சொற்பொருள்: உளவாக்கல், உண்டாக்குதல், படைத்தல், நிலைபெறுதல், காத்தல், நீக்கல், அழித்தல், நீங்களா, இடைவிடாது, அழகிலா, அளவற்ற, அன்னவர், அத்தகைய இறைவர், தலைவர், இறைவர், சரண், அடைக்கலம், யாவையும் வெளிப்படையாக வந்திருக்கனால அது முற்றுமை. ஆக்கல், நீக்கல், விளையாட்டு இதெல்லாம் தொழிற்பெயர்களாக இருக்குது. அழகிலா விளையாட்டு அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உடையார், உடை கூட்டல் ஈ கூட்டல் ஆர்னு பிரியுது. உடை பகுதி, ஈ சந்தி, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுதான் பார்த்திங்கன்னா முதல் பாடல். இது என்ன பாடல்? கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் முதல் பாடலாக இருக்குது. அடுத்தது பிரித்தெழுதுக பார்க்கலாம். பிரித்தெழுதுக: தாமுல, தாம் கூட்டல் உல. விளையாட்டுடையார், விளையாட்டு கூட்டல் உடையார். அழகிலா, அழகு கூட்டல் இலா. அடுத்தது உளவாக்கல் அப்படின்னா படைத்தல், நிலைபெறுதல்னா காத்தல், நீக்கல்னா அழித்தல், தலைவர்னா இறைவர். பாருங்கள், கோடிட்ட இடத்தை உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக. இறைவர், அழகிலா இந்தலா வரும். அன்னவர்க்கேனா 2 சுழியின், சரணாகலைனா 3 சுழியின். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா தேரெழுந்தூர். ஓகேங்களா? அடுத்த டாபிக் திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை என்ன சொல்லியிருக்காங்க? திராவிட மொழிகளில் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் பல படைப்புகளும் கண்டுபிடிக்கணும் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தரவில்லாத காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒலியாக்கி அதற்கு வரி வடிவம் தந்து மொழியாக நிலை பெற செய்த மனிதனுக்கு செயலுக்கு இணையான படைப்பு கண்டுபிடிப்போ இது வரைக்கும் தோன்றலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோன்றதுலேருந்து இப்போ வரைக்கும் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணால் காண முடியாத நிலைய, அதாவது மொழி, அந்த மொழி கண்டுபிடிச்சிருக்காங்களே அந்த வரி வடிவம், அந்த காற்றினால் ஏற்பட்ட அந்த ஓசை மூலிமா அந்த ஒலி ஏற்பட்டு, அதே மாதிரி எழுத்து வடிவமாக வரி வடிவம் ஏற்பட்டு அது ஒரு மொழியாக மனிதனுக்கு அந்த மனிதனோட செயலுக்கு இணையாக அந்த படைப்போ வேறு எந்த இது வரைக்கும் தோன்றலை அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்லியிருக்காங்க. திராவிட மொழிகள்ங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அதுதான் சொல்லியிருக்காங்க. மொழியும் மொழி குடும்பமும் தம் எண்ணங்களையும், இப்போ மொழி எதுக்குன்னா, இப்போ நம்ம நினைக்கிறத நம்மளோட கருத்தை இன்னொருத்தருக்கு நம்ம தெரிவிக்கிறதுக்காக தான் இருக்குது. இப்போ நம் எண்ணத்தையும் கருத்தையும் பிறருக்கு அறிவிக்கிற கருவியாக விளங்குவது எதுன்னா மொழி. உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு இருக்குது. அதில் தனக்கென ஒரு தனிச்சிறப்பும் பல மொழிகள் அதாவது தனக்குன்னு ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். அதை வச்சு பிற மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக இருக்கிற மொழியை என்னன்னு சொல்லுவோம்னா மூல மொழின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தனி சிறப்பாகவும் அதை வச்சு பல மொழிகள் தோன்றதுக்கு காரணமாக இருக்கிற மொழியை என்னன்னு சொல்லுவோம்னா மூல மொழின்னு சொல்லுவோம். அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகளை என்னன்னு சொல்லுவோம்? கிளை மொழிகள்னு சொல்லுவோம். அவற்றின் பொதுத்தன்மையும் அடிப்படையில் அவற்றை ஒரே, இப்போ ஒரு இது சிறப்புத்தன்மையாக அதிலேருந்து வர்றது மூலமொழின்னு சொல்லுவோம். அந்த வளர்ந்த மொழிகளை கிளை மொழின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஒத்துமை இருக்கும். அப்படி அவற்றை ஒரே குடும்பத்தில் அடக்குவாங்க. இப்படி பொதுத்தன்மை கொண்ட அடிப்படையில் இது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்பம்னு அடக்குவாங்க அப்படின்ட்டு மொழியல் அடக்குவார் யாருன்னா மொழியலறிஞர் அப்படி அடக்கி சொல்லியிருக்காங்க. இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் 4 குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் எல்லாத்தையும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 4 மொழிகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசியம், இந்தோ ஆசிய மொழிகள், அந்த இந்தோக்கு பதிலாக ஆஸ்திரோ ஆசிய மொழிகள்,
அப்புறம் திராவிட மொழிகள், சீன திபெத்திய மொழிகள்னு 4 மொழி குடும்பங்களாக வந்து மொழியியல் அறிஞர் வந்து பிரிச்சிருக்காங்க. நம் நாட்டில் 1300க்கும், அதாவது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருது. அதனால் இந்த நாட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை, மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ்னு குறிப்பிட்றாங்க. இந்த மொழியியல் பேராசிரியர் யார் அவர் சொல்கிறாருன்னா அகத்தியலிங்கம் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பேராகிராஃபில் 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மொத்தம் இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகள் பார்த்திங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதனால் இதனை வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்கிறாரு யார்? அகத்தியலிங்கம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, திராவிட மொழி குடும்பங்கள் இருக்குது அடுத்த டாப்பிக்கு. இப்போ 23க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து திராவிட மொழிகள் இருக்குது. இன்று எத்தனை திராவிட மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருக்குது. புது புக்கில் வந்து 28 சொல்லியிருப்பாங்க. மொத்தமாக 28 மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பழைய புக்கில் என்ன இருக்கோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். இப்போ 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இங்கே இருக்குது. இம்மொழிகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், இன்னும் வட திராவிட மொழிகள். இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்படி ஃபஸ்ட்டு தென்னு, நடு திராவிடம், அப்புறம் வட திராவிட மொழிகள் என்று மூவன்றையாக பிரிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4ம் திராவிட பெருமொழிகள். திராவிட பெருமொழிகள்னு எதை சொல்கிறாங்க? திராவிட பெருமொழிகள் எதுனா 4. எதுனா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னா திராவிட பெருமொழிகள். அடுத்தது திராவிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உலக நாடுகளில் பழமையான நாகரிகங்கள் வந்து இருக்குது. வந்து உலக நாடுகளில் பழமையான நாகரிகங்களில் ஒன்று தான் இந்திய நாகரிகமும். இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா மொகஞ்சதாரோ ஹராப்பா அகழ்வாய்க்கு பிறகு தான் இது நிறுவப்பட்டது. கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பறந்து விரிந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்தும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த பெரும் நாகரிகத்தை தான் திராவிட இந்தியா ஃபுல்லாக பறந்து விரிந்த அந்த நாகரிகத்துக்கு பேர் தான் திராவிட நாகரிகம்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். இப்போ இதில் வந்து நீங்கள் எதை மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னா தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வந்து சாய்ஸில் இப்போ கேட்டாங்கன்னா கலந்து தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இது 2க்கு மட்டும் ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தமிழ், மலையாளம், கன்னடம். தென் திராவிட மொழிகள் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெலுங்கு இந்த தாக்கு அப்புறம் நான் வருமா, அப்போ தெலுங்கு வந்து எதில் வரும்? நடு திராவிட மொழிகளில் வந்துடும். அப்போ தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த 3. ஓகேங்களா. குடுகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. ஓகேங்களா. வந்து குடகு, துளு, கொடத்தை துளுன்னு துருன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. குடத்தை துருன்னு இருக்கிறவன் வந்து அழகாக கோத்துக்கிட்டு கை தோட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிட்டு தோடா, அது வந்து கை கோத்துக்கிட்டு கொரகா இருளா, என்ன இருட்டில் கோன்னு சத்தம் போட்டுட்டு போகிறானா அப்படின்னு நமக்கு வச்சுக்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு அதாவது குடம் எடுத்துக்கிட்டு துளுன்னு இருக்கிறவன் தோடுகிட்ட, அதாவது தோளுக்கிட்ட தோடா, கோத்தா கை கோத்துக்கிட்டு, கொரகா இருளில் வந்து கோன்னு கத்திக்கிட்டு ஓடுறானா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வருதோ அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. அதே வட திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா குருக், மால்தோ, பிராகுயி. வந்து மாலுக்கு போய் குருன்னு பார்க்காம ராகுயி அப்படின்னா பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றாங்களாம் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ மாலுக்கு போய் குருன்னு பார்க்காம பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றாங்களாம். அப்போ குருக், மால்தோ, பிராகுயி. நடு திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பார்த்துக்கோங்க. ஏன்னா சாய்ஸஸ் ஆப்ஷன் கேட்கும் போது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தெலுங்கு கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, பஜ்ஜி, கதபா, கோண்டா, நாய்க்கி, பெங்கோ, முண்டா.
ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா திராவிட பேசிய மொழியே திராவிட மொழிகள். திராவிடர் பேசுகிறது தான் திராவிட மொழிகள். திராவிடம் என்ற சொல் வந்து திராவிட நாடு என்ற பொருளை தான் தருது. திராவிடர் பேசிய மொழி திராவிடம். திராவிடம் அப்படின்னாவே அங்கே நாடை தான் சொல்லுது, திராவிட நாடை தான் சொல்லுது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்று சொற்றொடர்களுள் திராவிடம் என்ற சொல் பெயரடியாக வந்துள்ளது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிடர் பேசிய மொழி திராவிடம், திராவிட மொழின்னு சொல்லுவாங்க. திராவிடம் அப்படின்னா இடம் அப்படின்னு வந்தாவே அது திராவிட நாடு தான் பொருளாக தருது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம், இந்த சொற்றொடர்கள்லேயே திராவிடங்கிற சொல் பெயரடையாக வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ பெயரடையாகவே இது வந்திருக்கு, மொழி இனம் நாகரிகத்திலேயே அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. எதில் சொல்கிறாருன்னா ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. எந்த நூல்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. குமரிலப்பட்டர் அப்படிங்கிறவர் திராவிடம்னு சொல்லி ஃபஸ்ட்டு உருவாக்கியவர் யாருன்னா ஒரு குமரி பையன்தான் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. யாருன்னா திராவிடம் சொல்லி ஃபஸ்ட்டு உருவாக்குனது யாருன்னா குமரிலப்பட்டர். அதனை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்தவர் தான் கால்டுவெல். காலை வச்சு கொண்டுட்டு வராரு, பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதை கிளை மொழிகளாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன், அதாவது தொடக்க காலத்தில் தமிழும் சரி அதை கிளைமொழியாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்தையுமே தென்னிந்திய மொழிகளையும் என்னான்னு சொல்லியிருக்காங்க தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு வழங்கினாங்க. மொழியியல் அறிஞர்கள் வந்து தென்னிந்திய மொழிகளை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க தமிழியன், தமிழிக் அப்படின்னு வழங்கியிருக்காங்க. அவற்றுள் தமிழ் வந்து மிகவும் சிறப்பும் பழமையும் வாய்ந்ததாக இருக்காங்க. என்னென்னா பல திராவிட மொழிகள் தமிழையும் ஒன்றாக கொண்டு, அப்போ திராவிட மொழிகளுக்கும் தமிழையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து, இந்த எல்லா மொழியும் இணைத்து திராவிட என்ற சொல்லை வந்து கையாண்டதா அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தென்னிந்திய மொழிகளை தமிழியன், தமிழிக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்ததாக கருதப்படுறாங்க. இந்த திராவிட மொழிகளுக்குள்ள தமிழும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன மொழிகள் அனைத்தையும் இணைச்சி தான் திராவிட அப்படிங்கிற சொல்லை வந்து நான் கையாண்டேன். அவன் பயன்படுத்தினார் இல்லையா, பயன்பாட்டு கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ கையாண்டவர் யாருன்னா கால்டுவெல். கை கால் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளுக்குள் தமக்குரிய இடம். திராவிட என்ற சொல்லே தமிழ் என்ற சொல்லிலிருந்து வந்தது தான் சொல்லுவாங்க. திராவிட அப்படின்னாவே தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ், திரமிழா, திராவிடா, திராவிடா, இதை பார்த்திங்கன்னா தமிழ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, திராவிட சொல்லுங்க, இது கட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து திரமிழா அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க, ஏன்னா உருவானது என்று கூறுகிறார். யாருன்னா ஈராஸ் பாதிரியார் வந்து சொல்கிறாங்க. நியூ புக்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதை அதில் பார்த்துக்கலாம். தமிழ், திரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. வந்து திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியையே குறிக்கும். திராவிட மொழிகள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி எதுன்னா தமிழ் மொழி தான். இது பார்த்துங்க, இந்த ஓலைச்சுவடி வந்து சிறுபஞ்ச மூல நூலோட 21வது ஓலைச்சுவடின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எதுனா லமூரியா கண்டம். ஓகேங்களா. அடுத்தது திராவிட மொழிகளில் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழிக்கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ள மொழி வந்து எதுனா தமிழ். திராவிட மொழிகள் நிறையா இருக்குது. அதில் திராவிட மொழியோட வடிவம், மொழிக்கூறு, வேர்கள் எல்லாமே இருக்கிற மொழி எதுனா தமிழ் தான். அத்தகைய தொன்மை சிறப்பு தமிழ் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாக இருக்குது. இது எல்லாமே தான் தமிழை வந்து உயர்தனி செம்மொழியாக வந்து நிற்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மை சிறப்பு கடல் கொண்ட குமரிகண்டத்தில், கடல் இருந்த குமரிகண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருத்தல் வேண்டும்னு ஒரு பிரிவினர்.
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கெங்கே வந்து தோன்றிக்கும் அப்படின்னு. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தான் வந்து தமிழ்மொழி தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனமும் அவர்கள் மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்கணும், திராவிடம் இனமும் அவர்களது மொழியும் மத்திய தரைக்கடல் வழியாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ்மொழி வழங்கி வருவதாக, ஆரியர் வருகை முன்னரே வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள 3 விஷயம் சொல்கிறாங்க. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் இல்லையா, மத்திய திரைக்கடல் வழியாக திராவிட இனமும் அவங்க பேசிய மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் இல்லையா, மற்றொரு ஆரியர் வருகைக்கு முன்னாடியே தமிழ்மொழி வழங்க வருவதாக வரலாற்றறிஞர் வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எதுனா அது தொல்காப்பியம். அது ஒரு இலக்கண நூல். ஓகேங்களா, தொல்காப்பியம்ங்கிறது இலக்கண நூல். இந்த நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவு இருக்குது. தலைமை சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் அனைத்தும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழின்னு பல்வேறு சொற்கள் குறிப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு மொழியை வந்து முன்னை திராவிட மொழின்னு சொல்லுவாங்க, மூல திராவிட மொழி சொல்லுவாங்க, தொன்மை திராவிட மொழின்னு சொல்லுவாங்க. மூல மொழி தான் எனது தமிழ் மொழி. ஏனைய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து தான் தோன்றி வளர்ந்தவைன்னு சொல்கிறாங்க. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் தான். இத்தகைய தலைமை சிறப்புக்குரிய மொழி நம் தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. செவ்வியல் சிறப்பு, தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல் வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பண்பாட்டு மொழியாக விளங்கும் தன்மை பெற்ற மொழியே செவ்வியல் மொழின்னு சொல்லுவாங்க. இவையே செம்மொழிக்கான கூறுகளாகவும் கருதப்படுறாங்க. மேற்கண்டவற்றை அளவுகோலாக கொண்டு நோக்கும்போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நம்ம தமிழ் மொழி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, தமிழ் சிறப்பை ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. இதில் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குன்னா 12 மொழி குடும்பங்கள் இருக்குது. அதில் 325 மொழிகள் பேசப்படுவதாக மாநிலவியல் கணக்கெடுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழி எதுனா மூலமொழி. ஓகேங்களா, இந்தியாவின் மொழிகளின் காட்சிசாலைன்னு சொன்னது அகத்தியலிங்கம். ஒரு மூலமொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை வந்து கிளை மொழின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகள் ஒப்பிலக்கண நூல் எழுதிய கால்டுவெல். தமிழ் மொழியில் மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம், அது ஒரு இலக்கண நூல். பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இதில் வந்து கம்ப ராமாயணம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எல்லா உயிரையும் வந்து படைக்கிறோம், காக்கிறோம், அழிக்கிறோம் அப்படிங்கிறது இறைவர். அதில் வந்து அவரை வந்து அடைக்கலமாக பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் ஊர் வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தேருலந்தில் பிறந்திருக்காரு. இவர் வந்து நூல்கள் எழுதியிருக்காங்க. கம்பராமாயணம், ஏர் எழுவது, சிலை எழுவது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபரான, திருக்கை விளக்கம்னு. இவர் அவைக்கள புலவராக இருந்தது குலோத்துங்க சோழன். ஆதரிக்கப்பட்டது திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். அதேமாதிரி கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர் கம்பன்னு பாராட்ட பெற்றிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பார்த்திங்கன்னா 6 காண்டங்கள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே திராவிட மொழிகளில் வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தோன்றிய வண்ணம் வந்து எதுனா தமிழ்மொழி. இதில் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் மட்டும் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 மொழி குடும்பங்கள்: இந்தோ ஆசியா, திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசியா, சீன திபெத்திய மொழிகள். மொழிகளின் காட்சிசாலைன்னு சொன்னது அகத்தியலிங்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா 28 திராவிட மொழிகள் இருக்கும். ஆனால் இதில் வந்து 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா, குருக், மால்தோ, பிராகுயி. அடுத்தது வந்து திராவிடங்கிற சொல் வந்து திராவிடங்கிறது வந்து திராவிட நாடை தான் குறிக்குது. அதனால் திராவிட இனம், நாகரிகம், சொற்றொடர்களில் திராவிடன் சொல் பெயரடியாக வந்திருக்குன்னு சொன்னது பார்த்திங்கன்னா கால்டுவெல் தான். அவரோட நூல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஃபஸ்ட்டு திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து உருவாக்கியவர், குமரிப்பட்ட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து யாருன்னா கால்டுவெல். அதே மாதிரி தென்னிந்திய மொழிகளை தமிழியன், தமிழிக்குன்னு சொன்னது சிறப்பும் இதெல்லாமே சொன்னது பார்த்திங்கன்னா
அதனால் வந்து தமிழ் மிகுந்த சிறப்பும் இருக்குது. அதனால் திராவிடர் சொல்லை கையாண்டதாக யார் சொல்லியிருக்காங்கன்னா கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. அதேமாரி திராவிடாங்கிற மொழி வந்து தமிழ்லேருந்து தான் வந்ததுன்னு சொன்னது ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இது மிக பழமையான நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாக இருக்குது. ஓகேங்களா. இதுதான் நாம் 9th ஓல்டு புக்கில் முதல் இயல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. அப்புறம் கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் வந்து லெமுரியா கண்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் இயல் பார்க்கலாம். நன்றி.